வலுவான எதிர்காலம் இருக்கின்ற தமிழ்நாட்டில் பாஜக. தமிழ்நாட்டை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் உரிய பாடத்தை புகட்டி வருகிறார்கள். இந்த தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் அவர்கள் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்களை தவிர அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்பது அவர்கள் தனித்து நின்று பெற்ற வாக்குகள் அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து இதர சில இயக்கங்களோடு இணைந்து தனிநபர்களின் செல்வாக்கையும் சேர்த்துக் கொண்டு தேர்தல் களத்தில் இறங்கினார்கள். தனிநபர்களுக்கான வாக்குகள், சில அரசியல் இயக்கங்களுக்கான வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள் என்று அவர்கள் பெற்ற வாக்குகள் பாஜகவின் வாக்கு வங்கி ஆகிவிட முடியாது. சிதம்பரம் தொகுதியில் கூட பாஜக போட்டியிட்டது. 1,60,60,000 மேல் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள், டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். அந்த 1,60,60,000 வாக்குகள் பாஜக வாக்குகள் எத்தனை என்பதை அவர்கள் பிரித்து சொல்ல வேண்டும். ஆகவே இந்த வாக்கு சதவிகிதம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளுக்கான வாக்குகளை தவிர பாஜக வாக்குகள் அல்ல. இந்த யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜகவுடன் இணைந்து செயல்பட்டிருந்தால் நாங்கள் 30-33 சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்னே பாஜகவை விமர்சித்து இப்போ மாற்றி தருது. அதிமுக தலைமையின் மீது உள்ள கசப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். 40க்கு 40 அப்படிங்கிறது அந்தந்த எம்பிக்களினுடைய வளர்ச்சிக்கு உதவுமே தவிர தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் உதவாது. தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படும். எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களோ நிதியோ ஒதுக்கப்படாது அப்படிங்கிறது பரவலாக எல்லாருடைய இல்ல. அதற்காக என்ன ஆளுங்கட்சி கூட்டணியிலே போய் சேர முடியும்? அவர் எதிர்க்கட்சியாக இருந்து என்ன கடமைகளை ஆற்ற வேண்டுமோ அந்த கடமைகளை ஆற்றுவோம். ஜனநாயக நெறிமுறைகளை பாதுகாப்போம். ஆளுங்கட்சியினரின் அடாவடி போக்குகள் தலைதூக்குமேயானால் அதை கட்டுப்படுத்துவோம், தட்டி வைப்போம். அதுவே மக்களுக்கு செய்கிற பெரும் நலன்தான், தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற நலன்தான். விஜய் பிரபாகரன் கடைசி வரைக்கும் ரொம்ப போராடி குறைந்த வாக்கு 4,700 வாக்குல தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அது அவர் தோல்வியடையவில்லை, சதியால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். சின்ன பையன் தானே, விட்டுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பெரிய மனசு கூட இவங்களுக்கு இல்லை அப்படின்னு திருமதி பிரேமலதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சு தேர்தல் ஆணையம் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். விஜய் பிரபாகரன் வெற்றி வாய்ப்பு இழந்ததை எண்ணி வருந்துகிறேன். ஆனால் அவரைப் போல பாஜகவிலே 150 பேருக்கு மேலானவர்கள் வெறும் 4,000-5,000 வாக்குகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். மாலேகான் என்கிற தொகுதியில 5,000 வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவித்த நிலையில் மறு எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தியதன் அடிப்படையில் மறு எண்ணிக்கை நடந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 11,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக பின்னர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தால் அகில இந்திய அளவில் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக உண்மையில் வெற்றி பெறவில்லை, தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் அறிவித்துக் கொண்டார்கள் என்ற கருத்தும் பரவலாக உள்ளது. எனவே இப்படிப்பட்ட நிலையில் விருதுநகரிலே 4,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்த விஜய் பிரபாகரன் அவர்கள் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டு சட்டப்பூர்வமாக அவர் போராடுவது சரியானதாக இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஒரு பாமக தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்லாம் சொன்ன பாமக இன்னைக்கு தன்னுடைய கட்சியினுடைய அங்கீகாரத்தையே இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல். என்ன காரணம்? அது அவர்களுக்குத்தான் தெரியும். அவர்களை கேட்டு நீங்கள் விளக்கம் பெறவும்.